அதான் அரிசி ஊற போட்டிருக்கேன்ல, பணியாரத்துக்கு அரைச்சிடலாம். இப்போ இது வெந்துருச்சுன்னா குழம்பு கூட்டிடலாம். பணியாரத்துக்காக மாவு அரைச்சிட்டு இருக்கேன். நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு காலையில் வந்து கறி குழம்பு வச்சுருவோங்க. ஏன்னா காலையிலையும் மதியானத்துக்கும் பசங்களுக்கு செஞ்சு போட்டோன்னா அவங்க சும்மா இருப்பாங்க. இல்லைனா நம்ம நைட்டு வந்து மீன் குழம்பு பணியாரம் வடைலாம் செய்கிறப்போ அதையே நினச்சிக்கிட்டு சாமிலாம் கும்பிடாமல் எவ்வளோ நேரத்துக்கு பசங்களை அப்படி வச்சுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நான்வெஜ் செஞ்சு வச்சுருவோம். 2 வேளைக்கு அவங்க சாப்பிடுவாங்க. ஈவினிங் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சாமிக்கு படைப்போம். அதனால் ஃபஸ்ட்டு இன்னிப்போ ஆட்டுக்கறி குழம்பு கறி வெந்துக்கிட்டு இருக்கு. நேரத்துக்கு அரைச்சிட்ருக்கோம். அரைச்சி காலையிலேயே இப்போ கரைச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் இதே கையோட இட்லிக்கு ஊற போட்டு இதுலேயே நாங்கள் அரைச்சி நாளைக்கு காணும் பொங்கலுக்காக இட்லிக்கு அரைச்சிப்போம். இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வெந்தயத்தை வந்து மிக்சியில் அரைச்சி கரைச்சி வைக்கிறேன், காட்டுறேன். எங்கள் வீட்டில் மாடுலாம் இல்லை, ஆனால் வந்து மாட்டு பொங்கல் எங்கள் ஊரில் வந்து விசேஷம். ஆனால் நான் வந்து ஊரில் இல்லை, தஞ்சாவூரில் இருக்கேன். அதனால் இருந்தாலும் நாங்கள் செய்வோம். என்ன செய்வோம்னா பணியாரம் செய்வோம், வடை செய்வோம், பொங்கல் கொஞ்சம் மாட்டுக்கு வச்சு யார் வீட்டில் மாடு இருக்கோ எடுத்துகிட்டு போய் பொங்கல் வச்சுருவோம். கருவாட்டு குழம்பு, முட்டை, வேறு என்ன மீன் வறுத்து மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். நல்லா சாப்பிடுவோம். நல்லா பிரிஞ்சிருக்கு, நாளைக்கு பழுத்துரும். ரெட்டை மாங்காய் 2 காய்க்கும் இல்லையா, அந்த மாமரம் இது. அங்கே பாருங்க மறைஞ்சு காய்ச்சிருக்கு, தெரியுதா? இப்போ வந்து அரிசி வந்து நம்ம பணியாரத்துக்கு ஊற்றுறதுனால வெள்ளம்லாம் போடுவோம் இல்லையா, அதனால் இவ்வளோ திக்காக இருக்கணுங்க. புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன், புதுசாக செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போது 1 படி அரிசி, அதாவது 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி ஒரு புடி அளவு வெந்தயம். இதை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சிட்டோன்னா இது போல் அரைக்க வாட்டமாக இருக்கும். மிக்சியை கழுவி இது தண்ணி சேர்க்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு தண்ணியாக தேவையில்லை. அதனால் இந்த இதை வந்து கழுவி நம்ம தலையில் தேய்ச்சி தலை குளிச்சிடலாம். போதும். இப்போ உப்பு போட்டு இப்பயே கரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம வந்து பணியாரம் ஊற்றுறப்ப வந்து புளிச்சோறும். எப்படி ஒரு 5 மணி நேரமாவது நம்ம இதை புளிக்க தான் வைக்க போகிறோம். இதை நல்லா கரைச்சிடணும், தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக நல்லா பிணைஞ்சிடணும். அவ்வளோதான். காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானமாக செய்கிறத நான் காட்டுறேன். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் இல்லையா, அதனால எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. சாப்பிட்டு நாங்கள் சமைக்க போகிறோம். வாங்க எங்கள் கூடயே பாருங்கள். தெரியாமல் தான் ஊற்றிடுச்சு. எண்ணெய் காஞ்சோன்னு தான் விரட்டிக்கிறேன். இன்னும் போடவா? சரியா போ. அப்படி சொல்கிறியா? சரி. நெய் மீன் அதெல்லாம் அப்படியே உருகி இருக்கு. அப்படியா? ஏன் எடுத்துட்டு மிச்சத்தையும் வறுத்துக்கலாம். மிச்ச மீனையும் வறுத்துடலாம். இதுதான் ஒட்டலையே, 2 மீன் எக்ஸ்ட்ரா போடவா? அப்போ தான் அடுத்த இட்டுக்கு வந்து இன்னொன்று போட்டுருவேன், கரெக்டாக இருக்கும். அவ்வளோ. நான் ஊற்றின எண்ணெய்க்கு வந்து எண்ணெய் குறைஞ்சிருக்கணும் மீன் வறுத்தா, ஆனால் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது. இது நெய் மீன்னொன்னே உருகி இருக்குங்க. இங்கே பாருங்கள், மீனை பாருங்கள். இவ்வளோ மீன் வறுத்து கூட அந்த எண்ணெய் வந்து அவ்வளோ எண்ணெய் மிச்சம் இருக்குது. இந்த எண்ணெயில் தான் நான் குழம்பும் வைக்க போகிறேன். இப்போ வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போடலாம். ஐயோ பொரியலையே, சரி விடு, பொரிஞ்சிடும். இருப்போ பார், பொரிய வைக்கலாம். இப்பயா எண்ணெய் சூடு இல்லை, அதெல்லாம் பொரிஞ்சிடும். வெடிக்குது பத்தியா? இதுக்குதான் ஒரு அறிவு வேணும். அது வெடிக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம். வெடிக்குது பத்தியா? இப்போ தக்காளி போடலாம். இது வதங்கட்டும். நான் வந்து குழம்பு கூட்டி எடுத்துருந்தேன். குழம்பு நான் வந்து கூட்டியே வச்சுருக்கேன்.
இப்போ வந்து ஊற்றிடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடலாமா? நான் ஒன்று இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். வெந்தயம் வந்து நான் போட்டது வந்து எண்ணெய் வந்து அவ்வளோ கொதிக்கிற எண்ணெய், மீன் வறுத்த எண்ணெய் தானே ஊற்றணும். சரி அதில் வெடிச்சிடும்னு நினச்சேன். ஆனால் அது வெடிக்கலை. அதுக்கும் டைம் எடுக்குது. இப்போ என்ன தெரியுது, இதுலேருந்து ஒரு தத்துவம். ரொம்ப கோபக்காரங்க நம்ம நினைப்போம். அப்படி அவங்கக்கிட்ட போய் பேசி பார்த்தா அப்படி இருக்கவே இருக்காது. இது போதும். கொதிச்சோடனே மீன் போட்டு இறக்கிடலாம். போட்டுடலாம். ஒரு கொதி தான். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு போயிடலாம். இறக்கிடலாம்ல, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பணியாரத்துக்கு நம்ம வெல்லம் போட்டு கரைக்க போகிறோம். பாருங்கள், காலைல கரைச்சி வச்சோம் இல்லையா, மாவு நல்லா புளிச்சிருக்கு. வாசனை வருது. தண்ணியாக இருந்தால் புளிச்சு மேலே வந்து தெரியும். இது வந்து கட்டியாக இருக்கு இல்லையா, அதுக்கு. இப்போ வெல்லம். இப்போ வெல்லம் வந்து எவ்வளோ அளவுனா, நம்ம போட்டு கரைக்கிறப்பயே வந்து கரெக்டாக ஊற்றுற பக்குவத்து வரும். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றணும். ஏலக்காவை சீனி போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுவும் இங்கே பாருங்கள், ஏலக்காய்லாம் தெரியுது இல்லையா, இப்படி தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் சாப்பிட நல்லாயிருக்கும். இதையும் கொட்டிக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் கிடாது. இன்னொன்று வந்து கரெக்டாக தண்ணி வந்து நீத்து வருது. இவ்வளோ கட்டியாக அரைச்சதுனால தான் வெல்லம் போட இப்படி நீத்து வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக நம்ம கரைச்சிருந்தோன்னா வெல்லம்லாம் போட முடியாதுங்க. வெல்லம்லாம் போட்டோன்னா இன்னும் தண்ணியாகும். சில பேர் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு மைதாலாம் போடுவாங்க. நம்ம அப்படிலாம் ஒன்றும் செய்ய வேணாம். இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் கரைச்சிட்டு காட்டுறேன். இது வந்து பணியாரம் சுட தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஓரளவுக்கு இப்போ நீத்து வந்திருக்கு. ஆனால் வந்து இது சரி கிடையாது. இன்னும் கொஞ்சம் வெல்லம் போடுவோம். 1 கிலோ அரிசி நான் போட்டேன், அதாவது 1 படி. அப்போ 1 கிலோ வந்து வெல்லமே போடலாம். ஆனால் அது வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, கம்மியாக சாப்பிட்றவங்க 3/4 கிலோ அளவு போடலாங்க. இனிப்பு போட்டால் கெடாது. நான் வந்து இதை போட்டு கலக்கிறேன். அப்போ தான் கரெக்டான ஊற்றுற பக்குவத்துக்கு வரும். வாய் கொள்ளுது. ஆமாம், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஊற்றுறதுக்கு அப்போ தான் வாட்டமாக இருக்கும். அவ்வளோதாங்க, கரெக்டாக இருக்குது. வாங்க பணியாரம் ஊற்றலாம். இட்லிக்கு மாவு அரைச்சிட்ருக்கேன். இருங்க, இதை சொல்லணும். இது வந்து விசேஷம் வந்துட்டாலே, கொஞ்சம் மொல்லமாக சொல்கிறேன், விசேஷம் வந்துட்டாலே இது ஒரு தொல்லை. 2 நாளாக வச்சு செய்யின்னு செய்கிறாங்க. அவ்வளோ வேலை. இதில் இப்போ வந்து இட்லிக்கு வேறு மாவு அரைக்கணும். இப்போ பணியாரம் ஊற்ற போகிறேன். பாருங்கள், பெண்டு நிமிருதுங்க. இந்த சாப்பாடும் வேணாம், இந்த விசேஷமும் வேணாம், அப்படி தாங்க வருது. மிச்ச நாளில் கூட பரவாயில்ல, கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் படுத்தோம், ரெஸ்ட் எடுத்தோம். இன்னும் இந்த 2 நாளில் காலைல கோலம் போட ஆரம்பித்ததுலேருந்து தொடச்சா நீங்களே பாருங்களேன், ரொம்ப இடுப்பு வலிக்குது. இதுக்காகவே ஒரு லைக் பண்ணுங்க. நான் செஞ்சால் கூட கொஞ்சம் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்வேன். என் மாமியார் இருக்காங்க, அதனால தான் ரகசியம். சத்தம் போட்டால் கேட்கும். எண்ணெய் காயட்டும். இப்படி டம்ளரில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோயேன், அதில் ஊற்றுறப்போ ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு கை வேறு சுடு, அனல் அடிக்குது. ஆமாம், எண்ணெய் ஃபுல்லாக இருக்கு. எங்கே கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கலாம். தெரியும் பாரு, நீ கரெக்டாக இருக்கும். தெரியும் தான், கரெக்டாக ஓட்டையில் ஊற்றலைன்னா எனக்கு கண்ணு தெரியலன்னா சொல்கிறேன். நான் பொதுவாக சொன்னேன். அது எவ்வளோ ஊற்றிட்டேன். சரி பார்ப்போம். எப்படியும் குடுமி முளைக்க போகுது, கொண்டை முளைக்கும். அதுவே திரும்புது. அவ்வளோ பொசுன்னு இருக்கு போல். எவ்வளோ பக்குவத்தில் மாவு அரைச்சிருக்கேன். எண்ணெய் போய் நம்ம ஏன் திருப்பணும், அதுவே திரும்பிக்குது. வேலை மிச்சம். சரி, திரும்பிக்கிட்டோம். சூப்பராக மிதந்து வருது. குத்தி விடவா? குத்துறதுக்கு என்ன இருக்குது? அதுவே வருதே. அதுவே வருது. வெந்தவுடனே மேலே வருது. செஞ்சிருச்சே, அதுவே வருது. இதுக்கப்புறம் செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சூப்பரில் மிதந்தது. அவ்வளோ பக்குவத்தில் நான் மாவு அரைச்சிருக்கேன். அதுக்கு தெரியுது என் கஷ்டம். மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷல் பணியாரம் வெந்துக்கிட்டு இருக்கு. இல்லை சூடாக டம்ளரில் ஊற்றி ஊற்றலாம். இல்லையே, கொஞ்சம் செவரட்டும். கொஞ்சம் அப்படியே திருப்பி போடுறேன். திரும்பிக்க, அதுவே திரும்ப எடுத்துடலாம். பரவாயில்ல, பெரிய குச்சி தான் இங்கேருந்து எடுக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. வெந்துடுச்சு. வடியணுமா? அதான் சட்டி ஃபுல்லாக இருக்கு. கையெல்லாம் சுடுறீங்க.
ஊத்தவா? இப்போதான் குழியே கண்ணுக்கு தெரியுது. ஆனால் மாவு எவ்வளோ பக்குவமாக அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வேலை இல்லாமல் அதையே திருப்பிக்கும். ஆமாம். எப்படியா திறமை இல்லை? அதுவே மேலே வந்துடுது பாரு. ரொம்ப சாஃப்டாக இருக்குமோ? ஒன்றும் கை வைக்கூடாது. ஐய எவ்வளோ சாஃப்டா இருக்கு. அதை ஒத்துக்கல மாமியார்ல. எப்படி பத்தியா நான் எது செஞ்சாலும் குறை. எவ்வளோ சாஃப்டா இருக்கு. என்ன போல பணியாரம் செய்ய முடியுமா? அடிச்சுக்காதீங்களா? பரவாயில்ல, பழகின கல்யாணத்துல இருந்தாலும் இவ்வளோ என்ன ஊத்துறதுனால தான் ஷேப் வரல. இல்லைன்னாக்கா ஷேப்லாம் செம்மையா வந்திருக்கும். கடுகுனா எண்ணெய் வந்து ஆட்டினதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கும்ல, அதுதான் அந்த கடுகு. தள்ளி உட்காந்து பரவாயில்ல, பழகி இருக்கு. ஆனா இவ்வளவு எண்ணெய் ஊத்திலாம் பணியாரம் யாரும் செய்ய மாட்டாங்க. வடை சுடுற மாதிரி இப்படிதான் செய்வீங்களா நீங்க? இவ்வளவு எண்ணெய் ஊத்தி? ஆமாவா? இப்படி எண்ணெய் வடை சுடுற மாதிரி இருக்கு. கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சுட்டா என்ன உருளை செமையா இருக்கும். எண்ணெய் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷேப்பா சுட முடியும். அது வரைக்கும் இப்படிதான் வரும், போண்டா போண்டா மாதிரி. பணியாரத்துல தான் குறையும், ஏன் மேல இல்லை. பாரு பிரிச்சுக்கா. இதெல்லாம் ஒரு ஷேப்பா எவ்வளோ இருக்கு பத்தியா? செமையா இருக்குல்ல? அப்போ கூட இருக்கு, பரவாயில்ல. நான் சுட்டதுனால பாருங்க. என்ன சூப்பர். அரிசி பனியார் ஊற கூட கேட்டது ஒன்று என்கிட்ட இருந்தது அரிசி. அது கூட கேட்டேன். பனியாரத்தில் 1950 வச்சா நல்லா இருக்கும். எப்படி? அதான் மூளை. நெருப்பு இருக்கு நல்லா. எப்படியோ 1 மணி நேரம் ஆகுமா இது சுட்டு முடிக்க? அரைப்படி போட்டிருக்கலாமோ? நான் இவ்வளோ வரும்னு நினைக்கவே இல்லையே. சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நல்லா வேக போட்டு மட்டும் அடிச்சேன்னா இப்போ இதெல்லாம் கரெக்டான ஷேப்பில் வந்துருச்சு. அது திரும்புறப்பே தெரியுது இல்லை? கரெக்டான ஷேப்பில் அளவாக இருக்குது. ஓகே, அதுவே திருப்பிக்குது. நம்மளுக்கு வேலை என்ன இருக்குது? மாவு புளிச்சு தான் இருக்கே, நல்லா புளிச்சிருக்கு. அதனால தானே கரெக்டான பக்குவத்தில் இருக்கே. அதுவே டர்ன் ஆகிடுது. இது அப்படியே திருப்பி போட்டு எடுத்துலாம். நான் ஏன் இப்போ கையை வைக்கிறேன் இதில்? அதுவே அந்த வேலையை பார்த்துக்குது. இந்த டர்ன் ஆகுது. ஆனால் இதுவாக இருக்கும் போல இருக்கு. மும்பர் எப்படி எண்ணெய் நல்லா திரும்பி இருக்கு. அவ்வளோதான். இப்போ நல்ல ஷேப்பாக வந்துச்சு. எண்ணெய் குறைஞ்சதுனால தான். இதெல்லாம் கரெக்டாக ஒரு ஷேப்பாகவே இருக்குல்ல? அதான் சொன்னேன் அப்பயே எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாதுன்னு. இதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு வழியாக முடிஞ்சுது. இன்னும் ஒரு கல் மட்டும் தான் இருக்குது. சுட்டுட்டோன்னா முடிஞ்சுதுங்க. ஒரு இதான் லாஸ்ட்டு. இதை எடுத்துட்டா முடிஞ்சுது. பரவாயில்ல, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இட்லிக்கும் மாவு அரைச்சாச்சு. இதை கரைச்சி வச்சா இந்த வேலை முடியும். அப்புறம் சாதம் முட்டை வடிச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். நிறைய வேலை தானே. நான் பார்ப்போம். அரைச்சிட்டேன். இப்போ பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வடை செஞ்சிடலாம். ஐ எம் ஸோ டயர்ட். அடிக்குது. போதுமா? இன்னொன்று போடவா? இன்னும் 2 வடை போடலாம். காற்று நல்லா அடிக்கிறதுனா அனல் வேறு நல்லா தாவுது.
இப்படி பண்ணுது. கையெல்லாம் சுடுது. செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். 3 இலை போடுவோம். மாட்டு பொங்கல் வந்து எங்களுக்கு இல்லை, மாடு இல்லை. இருந்தாலும் வந்து செத்தவங்களுக்காக படைக்கிறதுக்காக நாங்கள் செய்கிறது. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சுடுது.